வணக்கம் ஜலகை ஜங்ஷன் நண்பர்களே, நான் உங்கள் பிரபாகரன் மற்றும் கார்த்தி. இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல் பதிவுக்காக நம்மளுடைய கார்த்தி அண்ணன் என்ன வீடியோ பதிவு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றாடம் மதுபான பாட்டில் பொறுக்கி 10 ரூபா 20 ரூபா சம்பாரித்து தன்னோட வாழ்வாதாரத்தை கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரியவரை பற்றி ஒரு அழகான வீடியோ பதிவு கார்த்தி அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. அந்த வீடியோ பதிவு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. என்ன கார்த்தி அண்ணா, போகலாமா? வாங்க நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் ராமன். ராமன். நீங்கள் எந்த ஊர்? பிள்ளைக்குறிச்சி. பிள்ளைக்குறிச்சி இங்கே பக்கத்தில்? இங்கே பக்கத்தில், அந்த பக்கம். ஓகே. நீங்கள் என்ன மூலாம்பட்டி தொழில் பண்ணுறீங்க? பேரூராட்சி. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் ஏதோ இந்த பாட்டில் பொறுக்கி போடுவேன். அது போக விவசாய வேலைக்கு அரை நேரம் கால் நேரம் போவேன். இந்த பாட்டெல்லாம் இப்போ என்ன ரேட்டுக்கு போகுதுங்க? ₹1.50. ₹1.50. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்லாம்? இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஒரு கிலோ வந்து ₹10. ஒரு கிலோ ₹10. இதே இந்த மதுபான பாட்டில் அதான் அது 50 காசு. 50 காசு. ஒரு சின்னது கோட்டர் வந்து 50. பீர் பாட்டில் வந்து ₹1. ஒரு நாளைக்கு எவ்வளோ பாட்டில் சேகரிப்பீங்க? சாயந்தரம் நேரம் மட்டும் வருவேன். அப்புறம் காலையில் ஏதாச்சும் விவசாய வேலைக்கு போயிடுவேன் அரை நேரம். ஓகே, அவ்வளோதான். வேறு நம்ம இதை ஒன்றும் பெருசாக போனதில்லை. ஒரு நாளைக்கு இதன் மூலமா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ₹50 உறுதி. ஒரு 2 மணி நேரம் வேலை பார்ப்பீங்களா டெய்லியும் சாயங்காலம்னா? இது இந்த வேலை பார்க்குறதா 2 மணி நேரம். செலவு காசு இல்லாதனால தான் இதை போய் பொறுக்கிட்டு இப்படி சும்மா இருக்கிற நேரம் பொறுக்கி போட்டால் நம்மளுக்கு ஒரு ₹100 கிடைக்கும், ₹50 கிடைக்குதுன்னு நான் இப்போ இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது அவங்க இந்த வெயிட் பாட்டிலெல்லாம் வாங்கினாங்கன்னா எனக்கு இன்னும் நல்ல லாபம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் பீரு. மீதி கேஸ்டின் விலையாக விற்குதில்ல, ஆப்பு கோட்டரு, அதெல்லாம் கிலோ 50 பைசா கேட்டா 50 பைசாவுக்கு தூக்குற கூலி கூட கட்டாது. அந்த 4 பேர் சேர்ந்துக்கிட்டு வராங்களா, அந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு பையன் தான் குறும்பு பண்ணிக்கிட்டு உடைக்கும் அந்த வாய்க்கானுடைய காங்கிரீட்டில். அதில் 2 பேர் வேண்டாம் உடைக்க வேண்டாம், இந்த பெரிய ஒரு கால் மண்டி ஏதோ பொறிக்கிட்டு போய் இப்போ பொழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஓகே, அதில் இருக்கிறாங்க. சூப்பருங்க ஐயா. அதனால நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இனிமேல் யாரும் பாட்டில் குடிச்சிங்கன்னா தயவு செஞ்சு உடைக்காதீங்க. அது யாரு நாம சொல்லி கேட்குறாங்க. நான் ஒரு நாள் ஒரு பையன்கிட்ட சொன்னேன். அந்த பையன் இன்னொரு பையன் பாவண்டா வச்சிருங்கடா, ஏன்டா ஒரு பாட்டில் உடைச்சிட்டு மீதி 5 வச்சுட்டாங்க. அது நம்மளுக்கு லாபம். நம்ம குவார்டர் பாட்டில் கொண்டு போகிறது 100 கொண்டு போனால் ₹50. ஒரு பாட்டில் 50 பைசான்னா. ஓகே. பீர் பாட்டில் 100 கொண்டு போனால் ₹100. இந்த தொழில் நீங்கள் எத்தனை வருஷமா பண்ணுறீங்க? நான் இது வந்து ஒரு 10 வருஷமா இருக்கும். 10 வருஷம். ஓகே, சூப்பர். அது வேறு மிச்சம் இருந்தாலும் கம்மியாக இருக்காது. இதை பார்த்து யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா உங்களை? இங்கே கடைக்கிட்ட தான் பொறுக்க வேண்டாம்பாங்க. நாம் வந்து பின்னுக்கால தான் பொறுக்கிட்டு வரணும். இந்த கரையில் போய் அந்த கரையில் அப்படியே விட்டு போயிடும். மற்றபடி வேறு யாரும் எதுவும் உங்களுக்கு சொல்கிறது? வேறு ஒன்றும் சொல்லலாம். அது இந்த காஸ்டின் விலையை ஜாஸ்தி போட்டு குடிக்கிறாங்க பாருங்க. ஆமாம், அதெல்லாம் கிலோ வந்து 50 பைசா கேட்குறாங்க. அது பொறுக்கணும். அதான் வாய்க்காலுக்குள்ளே எல்லா பக்கம் நிறையா பொறுக்கலாம். அது சரியா 50 பைசாவுக்கு பொறுக்கி அது தூக்குற கூலி கூட கட்டாது. கரெக்ட் ஐயா. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாட்டிலை சேகரித்து எடைக்கு போடுறது மூலியம், பாட்டிலை சேகரித்து எடைக்கு போடுறது மூலிமா இந்த கிராமத்தில் உள்ள பாட்டிலை சுத்தம் பண்ணுறாரு, தூய்மை பண்ணுறாரு. ஒரு விஷயம், அதுக்கே அவருக்கு மனசார பாராட்டுகளை தெரிவிக்கணும். எத்தனையோ பேர் குடிச்சுட்டு பாட்டிலை உடச்சி, சில பசங்க உங்கள் வயசு பசங்க இந்த இடத்துல வந்து குடிச்சிட்டு அந்த காரையில் அடிச்சு பார்ப்பாங்க. நான் தான் ஏற்கனவே இப்படின்னா அப்புறம் தாத்தா எடுத்துகிட்டு போட்டான்னு வச்சிருவேன். இப்போ அந்த மாதிரி தவறான செயல்கள்லாம் பண்ணுறதுக்கு இதை பொறுக்கி கொண்டு போய் அழகா ஒரு வியாபாரம் பண்ணுறது ஒரு சிறந்த தொழிலாக கருதுகிறோம். பாட்டில் உடைக்காத வச்சுட்டு போனால் நான் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறேன். நானும் பொழைச்ச மாதிரி நீங்களும் உடைச்சா அடுத்த காலில் சீசா ஏறும், பிடிக்கும், வாய்க்காட்டில் தண்ணி வந்தால். அதனால் அவங்க உங்களுக்கு அதனால் என்ன பலனு? பேசாமல் வச்சுட்டு போனால் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது குடிச்சிட்டு பாட்டிலை உடைக்காதீங்க, தயவு செஞ்சு அதை வச்சுட்டு போங்க.
அது யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகுங்கிற ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. ஐயா சொல்லுங்க. உங்களுக்கு மிக்க நன்றிகள் மற்றும் பாராட்டுகள் எங்கள் ஜலகை ஜங்ஷன் டீம் சார்பாக. சரிங்க. ஜலகை ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஜலகை ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, கூலிக்காரனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, உழைக்கணும். மணி டசன்ட் கம் ஈஸி சார்.